விண்ணை தொடும் விலை உயர்வு விண்ணை தொடும் விலை உயர்வுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ எங்கட நாட்டுக்குள்ள உண்மையிலேயே ஒரு முக்கியமான பொருளில் அந்த விலை உயர்வை நாங்கள் கண்ணுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அப்படின்னு சொன்னால் வரலாற்றில் நடக்காத அளவுக்கான ஹையஸ்ட் ரெக்கார்ட் ப்ரைஸ் வந்து இப்போ இலங்கைக்குள்ள தங்கத்துக்கு வந்திருக்குது. இன்றைக்கு 24 கேரட் தங்கத்தினுடைய விலை 4 லட்சம் ரூபாயை கடந்திருக்குது. நாளுக்கு நாள் அதிகரித்து போய்கொண்டிருக்கிற இந்த தங்கத்தினுடைய விலை அதிகரிப்புக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு சிறப்பான தீர்வு இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்றேன். அது கிட்டத்தட்ட ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் மாதிரி. அதுக்கான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கட்டாயமா நடைமுறைப்படுத்தப்பட்டா எதிர்காலம் நாட்டுக்கு சிறப்பானதா இருக்கும். அதை என்னதான் சொல்ல போறேன். அதோட இப்ப இலங்கையினுடைய விமான நிலையத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த மாதிரி இப்ப எங்க நாட்டுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில விடயங்களை தான் இந்த வீடியோல முழுமையான கூட பகிர்ந்து கொள்ள போறேன். ஸோ என்ன விஷயம் மட்டும் உண்டா தெளிவா டீட்டெயிலாக முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதே நேரத்தில் தெளிவாக பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் யாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டு சொன்னால் தொடர்ச்சி இந்த மாதிரியான நியூஸ் அனலைஸ் அப்டேட்ஸ் அது இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது பர்சனலாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும் சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிக்கணும் சொன்னால் அந்த ப்ரொஃபைல் எங்கே ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணது மாதிரி தாங்க வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்ருங்க. ஓகே, முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கைக்குள்ள தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் இந்த தங்கத்தினுடைய விலை வந்து விண்ணத்தொடக்கூடிய அளவுக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டு போய் கொடுக்குது. அதுவும் இந்த கடந்த ஒரு 2-3 வாரமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட பணத்தினுடைய அளவை விட ஒவ்வொரு நாளும் 5000, 6000, 10,000 என்ற அளவில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போய் கொண்டது. அந்த அடிப்படையில் இன்றைய நாள் அக்டோபர் 14 இன்றைக்கு இலங்கையினுடைய தங்கம் இதுவரைக்கும் விற்கப்பட்ட விலையை விட வரலாற்றிலேயே அதிகமான தொகையா 4,10,000 ரூபாய்க்கு 24 கேரட் தங்கத்தினுடைய விலை இன்றைக்கு அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி 22 கேரட் தங்கத்தினுடைய விலையா 3,79,200 ரூபாய் வரைக்கும் போயிருக்குது. நான் ஏற்கனவே இந்த தங்கத்தை பற்றி ஒரு டீடைல்டான வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். நீங்க யாருமே அதிகமாக பார்க்கல. முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது இந்த தங்கத்தினுடைய விலை அதிகரிப்புக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். மேலே ஐடாக்ல கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் எதனால நாங்கள் தங்கத்தை அதிகமாக வாங்கணும், அது விலை அதிகரிச்சு கொண்டு போய் கொண்டு வந்தாலும் தங்கம் நாங்கள் வாங்குறதுக்கான தேவை என்ன இருக்குது. அதே மாதிரி உலகத்திலேயே நாம் பார்த்த வரைக்கும் இப்போ இந்த தங்கத்தின் தொடர்பான விடயங்கள் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் தலை சிறந்த ஒரு முதலீடுகளுக்குள்ள ஒரு 5 இடங்களுக்குள்ள இருக்கக்கூடியது இந்த தங்கம் தான். தங்கத்தில் நீங்கள் முதலீடு செய்கிற மாதிரி வேறு எதுலையுமே உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகளவாக கிடைக்க போகிறது இல்லைன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒரு தங்கம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த தங்கத்தினுடைய விலை வேறு. அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் வாங்க போகிற தங்கத்தினுடைய விலை 10 வருஷத்துக்கு பிறகு இன்னும் அதிகமாக தான் இருக்குமே தவிர கடைசி வரைக்கும் குறைவடையாது. ஏன்னு சொன்னால் தங்கம் உலகத்தில் உருவாகக்கூடிய ஒரு உலோகம் கிடையாது. அது அகழ்ந்தெடுக்க எடுக்க அந்த பெறுமதி வந்து நிலத்துக்கிலிருந்து குறைஞ்சு கொண்டே தான் போய்கொண்டிருக்கும். அதனால எவ்வளவுக்கு தங்கம் சேமிக்கப்படுதோ அந்த நபர்கள் வந்து எதிர்காலத்தில் அதிகமான வருமானத்தை நீங்கள் சேமிச்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான வருமானம் எதிர்காலத்தில் கண்டிப்பாக அதிகரிக்குமே தவிர குறைவடையாது. ஓகே, இந்த அதிகரித்து கொண்டு போய்கொண்டிருக்கக்கூடிய காரணங்கள் வந்து நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. பொருளாதார பிரச்சனைகள், அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இதுக்கு பின்னால் வந்து இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. என்னன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக இலங்கையினுடைய விமான நிலையத்தில் அதிகமான தங்க கடத்தல்கள் கைப்பற்றப்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னு சொன்னால் நிறைய இலங்கைக்குள்ள வரக்கூடிய தங்கம் கடத்தி கொண்டு வரப்பட்ட தங்கங்களும் அதிகமாக வருதுன்னு சொல்லியும் ஒரு பக்கமாக சொல்லப்படுது. சட்ட விரோதமான கடத்தல்களா, அதுதான் ஒரு தீர்வாக கூட இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். இதை ஃபுல்லாக பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். ஸோ அந்த மாதிரி தங்கங்கள் கடத்தப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் தங்கத்தினுடைய விலையும் அதிகரிச்சிருக்கிறதா ஒரு பக்கமாக பேசப்படுது. ஓகே, இப்போ தீர்வு என்னன்னு சொன்னா இது நான் முழுமையாக ரிசர்ச் பண்ணல, ஆனால் ஒரு பேசப்படுறதுக்காக இப்போ நீங்களும் உங்களோட கருத்துக்களை தாராளமாக சொல்லுங்க. சில நான் சொல்லக்கூடிய விடயங்களில் ஒரு சில தவறுகள் கூட இருக்கலாம். அதனால உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. என்னுடைய பக்கத்தில் நான் பார்த்த வரைக்கும் இந்த விடயத்தை ரிசர்ச் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு பேசு பொருளாக வந்து முன்வைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இலங்கைக்குள்ள கொண்டு வரப்படக்கூடிய இந்த கடத்தி கொண்டு வரக்கூடிய தங்கங்கள் இருக்கு தானே, அந்த தங்கங்கள் வந்து நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு அது மறுபடியும் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்குது. உலகத்தில் இப்போ அமெரிக்காவினுடைய டாலர் வந்து சர்வதேச வர்த்தகத்துக்கான ஒரு நாணயமாக பயன்படுத்தப்படுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அமெரிக்கா அந்த காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு பிறகு எந்த நாட்டினுடைய நாணயத்தை உலக வர்த்தகத்துக்கு பயன்படுத்தலாம்ன்ற ஒரு பேசுபொருள் வரும்போது அதிகமாக எந்த நாட்டிட்ட தங்கம் இருக்குதோ அந்த நாட்டினுடைய வர்த்தகம் தான்
உலக நாணயம் தான் உலக வர்த்தகத்துக்கு பயன்படுத்தப்படும் சொல்லி ஒரு விடயம் சொல்லப்படுது. அப்ப அந்த நேரத்தில் அதிகமான தங்கத்தை வச்சிருந்தது அமெரிக்கா தான். ஸோ அதனால தான் இன்றைக்கு அமெரிக்கா வல்லரசா இருக்கிறதாவும் உலகத்தினுடைய வர்த்தகத்துக்கு டொலர்ஸ் பயன்படுத்தப்படுறதாவும் ஒரு விடயம் இருக்குது. ஸோ இதுல இருந்து நாங்க தெரிஞ்சு கொள்ற விஷயம் என்னன்னு சொன்னா, அதிகமான தங்கம் எந்த நாட்டிட்ட இருக்குதோ அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அதிகரிக்குமே தவிர ஒரு நாளும் கீழே வீழ்ச்சி அடையாது. ஏன்னு சொன்னா தங்கம் அப்படிப்பட்ட ஒரு உலோகம், பெருமதி மங்காத, மண்ணும் பொண்ணும் எப்பவுமே மங்காதுன்னு சொல்வார்களானே, அந்த மாதிரி தங்கம் ஒரு நாட்டிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த நாட்டுக்கு பெரிய அளவுல ஒரு நன்மையை தான் கொடுக்குமே தவிர கண்டிப்பா தீமையை கொடுக்காது. துபாயை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு சொன்னா, துபாய்க்குள்ள சட்டவிரோதமாக கொண்டு வரக்கூடிய தங்கங்கள் அந்த நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டுன்னு சொன்னா அது சட்டரீதியான தங்கம். அது துபாய்க்கு வெளியில அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள வரும் வரைக்கும் வெளியில கண்டுபிடிக்கப்பட்டாதான் அது சட்டவிரோதமானது. அந்த மாதிரி இந்த தங்கத்தை அதிகமாக குறைந்த பெறுமதியில நல்ல தங்கத்தை விற்பனை செய்யக்கூடிய நாடுகள் எல்லாம் இப்படித்தான் தங்கத்தினுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி இலங்கைக்குள்ள கொண்டு வரக்கூடிய தங்கங்களை எங்க நாட்டினுடைய அரசாங்கம் அதை சட்டவிரோதம் என்று சொல்லாம சட்ட ரீதியாவே ஒரு குறிப்பிட்ட அளவான தங்கங்களை வியாபாரிகள் கொண்டு வரலாம் என்ற ஒரு அடிப்படையில் நாட்டுக்குள்ள தங்கம் கொண்டு வரதுக்கு அனுமதி வழங்கப்படுமா இருந்தா எங்க நாட்டுக்கு அது ஒரு நன்மையை ஏற்படுத்தும் சொல்லி இந்த உலக விடயங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு பேசு பொருளை இதை நான் சொல்றேன். இதை கட்டாயமா நடைமுறைப்படுத்தணும் மட்டும் சொல்லல, படுத்தக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா சிந்திக்கலாம் என்ற ஒரு விடயத்தை நான் இந்த வீடியோல முன்வைக்கிறேன். ஆனால் அதுக்கு பின்னால் நிறைய ரிசர்ச் பண்ணியே ஆகணும். இட செலவில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமான்றதும் ஒரு கேள்வி. ஆனா பொதுவா உங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்காக நான் இந்த விடயத்தை இந்த வீடியோ மூலமா சொல்றேன். ஸோ ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி போட்டு இன்னொரு வீடியோல உங்களுடைய கருத்துக்களையும் பார்த்ததுக்கு பிறகு இன்னொரு வீடியோ கண்டிப்பா நான் கிரியேட் பண்றேன். ஓகே, இது முதலாவது விஷயம். ரெண்டாவது முக்கியமான அப்டேட் என்னன்னு சொன்னா, இப்ப இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு முக்கியமான தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு நேர மாற்றம். அதாவது எப்படின்னு சொன்னா, இப்ப இன்றைக்கு அக்டோபர் 14 நண்பகல் 12 மணிக்கு பிறகு இனிமேல் இலங்கையினுடைய விமான நிலையத்திலிருந்து பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு புறப்பட்டு போகக்கூடிய பயணிகள் இப்ப உங்களுக்கு காலையில 10 மணிக்கு ஒரு ஃபிளைட் இருக்குன்னு சொன்னா நீங்க 6 மணிக்கு அங்க செக்இன் ஆகலாம். அதாவது 4 மணி நேரத்துக்கு முதலே செக்இன் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் சொல்லி ஒரு மாற்றம் இப்ப கொண்டு வரப்பட்டிருக்குது. உங்களோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஃபிளைட்டினுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க 4 மணி நேரத்துக்கு முதல், அந்த டைம்ல இருந்து 4 மணி நேரத்துக்கு முதல் நீங்க விமான நிலையத்துக்கு போய் நீங்க செக்இன் ஆகலாம் சொல்லி ஒரு புதிய பயணிகளினுடைய இலகுபடுத்தலுக்காக ஒரு மாற்றத்தை இப்ப கொண்டு வந்திருக்கிறார்கள். சோ இதுவும் கட்டாயமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னோட சொன்னா, இப்ப எங்க நாட்டுக்குள்ள பெரிய அளவுல போய்கொண்டிருக்கிற இந்த இஷாரா செவந்தியினுடைய வழக்கு, அவருடைய சிரிச்சு கொண்டு வர புகைப்படங்கள் நான் நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன். அவர் சிரிச்சு கொண்டு எந்த ஒரு குற்றமுமே செய்யாத மாதிரி வார அந்த புகைப்படங்கள் சமூக ஊடகங்களை வைரலாகி பெரிய ஒரு சர்ச்சையையும் பேசு பொருளாகவும் அந்த விடயம் மாறி இருந்தது. அதுக்காக இன்றைக்கு இலங்கையினுடைய ஐஜிபி ஒருத்தர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. என்னன்னு சொன்னா, அவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்குள்ள வரும்போது அவர்களுக்கே தெரியும் அங்கு நிறைய ஊடகவியலாளர்கள் இருப்பார்கள், நிறைய கேமராக்கள் இருக்கும், அதனால நாங்க சிரிச்சு கொண்டு போஸ்ட் கொடுப்போம் என்ற மைண்ட் செட்ல தான் வருவார்கள். ஆனா அந்த சிஐடிக்குள்ளேயோ இல்லாட்டி அந்த குற்றப்புலனாய்வு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகோ உள்ள போனதுக்கு பிறகு அவர்கள் கண்ணீரோடையும் அச்சத்தோடையும் தான் இருப்பார்களே தவிர இந்த மாதிரி வெளியில மாதிரி சிரிச்சு கொண்டிருக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த ஹீரோயிசம் காட்டுற மாதிரி அவர்களால் அங்கே உள்ள இருக்க முடியாது. குற்றம் செய்தவர்கள் சொன்னா அங்க யாருமே ஹீரோக்கள் கிடையாது, எல்லாருமே குற்றவாளிகள் சொல்லி ஐஜிபி நிஷாந்த சோய்சா இந்த விடயத்தை அன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இப்ப பரவலா பேசப்பட்டு கொண்டிருக்கிற மாதிரியும் மக்களால் எதிர்பார்க்கப்படுற மாதிரியும் தான் இந்த செவ்வந்தியினுடைய வழக்குக்கு பின்னால உண்மையிலேயே நிறைய அதிர்ச்சிகரமான காரணங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியில வந்து கொண்டு இருக்குது. அவர்களோட சிக்கின அந்த ஏனைய அந்த தக்சி என்ற பெண், அந்த தக்சி என்ற பெண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதைகள், இவருடைய அடையாளங்கள் மாற்றப்படுறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். முதலாவது, இவர் இலங்கைக்குள்ள இருந்து எப்படி வெளியில தப்பி போனார், இலங்கைக்குள்ள இன்டர்போலினுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலையா, அப்படி இல்லைன்னு சொன்னா இந்தியாவுக்கு போயிருந்தார். உலகத்தினுடைய ஒரு புலனாய்வு அமைப்பு பெரிய அமைப்பா இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ளேயே அவர் எப்படி இந்தியாவிலிருந்து நாட்டை விட்டு நேபாளத்துக்கு போயிருந்தார், அப்ப இந்தியாவுக்குள்ள சிக்கிக்கொள்ளலையா, இந்தியாவுக்குள்ள இன்டர்போலால அவர் எப்படி கண்டுபிடிக்கப்படாம விட்டார், அதுக்கு பிறகு எப்படி நேபாளுக்கு போனான்னு சொல்லி இந்த மாதிரி தொடர்ச்சியான பல்வேறுபட்ட கோணங்கள்ல நிறைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதே மாதிரி இலங்கைக்குள்ள தங்கியிருந்ததுக்காக பாதுகாவலர்களினுடைய செயற்பாடாளர்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறதாகவும் விடயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. பின்னணி பயங்கரமா இருக்குன்றதை மட்டும் எங்களால் இப்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சியான முக்கியமான அப்டேட்ஸ் வரும்போது அதை விளக்கமா என்னுடைய வீடியோஸ்ல நான் அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோல கடைசி முக்கியமான அப்டேட் என்னன்னு சொன்னா, இப்ப இலங்கையினுடைய கஸ்டம்ஸ், இலங்கையினுடைய சுங்க திணைக்களம் இருக்குதானே, அந்த சுங்க திணைக்களம் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத ஒரு நாள் வருமானமா, ஹையஸ்ட் ரெக்கார்ட் சிங்கிள் டே ரெவன்யூவா ஒரு நாள்ல மட்டும் 2.47 பில்லியன் ரூபாய் வருமானத்தை 15ஆம் தேதி பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
ஏற்கனவே நான் சுங்க திணைக்களத்தை பற்றி எதுக்காக இவ்வளவு வருமானம் சுங்க திணைக்களத்துக்கு வந்து கொண்டிருக்குது, இலங்கைக்கு ஒரு உயிர்ப்பான இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கே முக்கியமான பங்காற்றக்கூடிய ஒரு திணைக்களமாக வந்து சுங்க திணைக்களம் இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன, எவ்வளோ வருமானம் கிடைக்குது, அப்படியெல்லாம் கிடைக்குதுன்ற முழுமையான டீட்டெயிலான வீடியோ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதையும் கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள். எங்கிட்ட நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்களை தகவல் ரீதியாக நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியதும் அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. ஒரு ஹையஸ்ட் ரெவன்யூ ரெக்கார்டாக வந்து ஒரு நாள் வருமானமா இப்போ 2.47 பில்லியன் சுங்க திணைக்களத்துக்கு கிடைச்சிருக்குது. இது இன்னும் அதிகரிக்கலாம்னு சொல்லியும் ஒரு விடயம் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவ்வளவு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது அது எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பண்ண உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக இருக்க கமெண்ட் சொல்லுங்க. தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் இருக்கும். அப்போ தான் அப்லோட் வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.